மாணவிகளே, இன்றைய வகுப்பில நாங்கள் தரம் 11 கைத்தொழில் புரட்சி அலகு 1 ஏற்கனவே முழுமையான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அது நீங்கள் அதுல போய் பார்க்கலாம். அந்த வீடியோல கைத்தொழில் புரட்சி என்ற அலகு முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நான் இந்த வகுப்பில இன்றைக்கு நான் அந்த கைத்தொழில் புரட்சியினுடைய அலகில அந்த என்னென்ன இயந்திரங்கள் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது என்னென்ன உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதும் அந்த கண்டுபிடிப்பாளருடைய பெயர், ஆண்டு, கண்டுபிடிப்பாளர், மற்றது கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் என்னென்ன துறைகள்ல. அதாவது இப்ப நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அப்ப அந்த ஒவ்வொரு துறைகள்லையும் என்னென்ன உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொன்னால், இதுல அதாவது ஆண்டு இலக்கம் 1 போட்டிருக்கிறேன். ஆண்டு 1773ஆம் ஆண்டு யோன் கே, அவர் கண்டுபிடிப்பாளர் யோன் கே என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் பறக்கும் நூனாளி. இதுகள் கூட பகுதி 1ல வரக்கூடிய ஒரு வினாக்கள். அதோட பகுதி 2லையும் அதாவது இப்ப 3 கண்டுபிடிப்பாளருடைய பெயர் அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணத்தை தந்துட்டு, உதாரணமா பறக்கும் நூனாளி, ஜெனி நூல் நூற்கும் இயந்திரம் என்று தந்துட்டு இதை கண்டுபிடித்தவர் யார் என்று பகுதி 2லையும் பெறலாம். அதற்காகத்தான் இதை ஒரு இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக இதை நான் ஒரு அட்டவணையாக போட்டிருக்கிறேன், படிப்பதற்கே இலகுவாக. அப்ப முதலாவது கண்டுபிடிப்பு யோன் கே என்பவரால் பறக்கும் நூனாளி என்ற ஒரு உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அது துறை நெசவு துறை. 2, 1764ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிரிப்ஸ் என்பவரால ஜெனி நூல் நூற்கும் இயந்திரம், அதுவும் நெசவு துறையில தான் வருகின்றது. இந்த இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 1769ஆம் ஆண்டு ரிச்சர்ட் ஆர்க்ரைட் என்பவரால் நூல் நூற்கும் இயந்திரம், அதுவும் இங்க நாங்கள் அதாவது நெசவு துறையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆகவே இங்க ஏற்கனவே யோன் கே பறக்கும் நூனாளியை கண்டுபிடித்திருக்கிறார். ஜேம்ஸ் கிரிப்ஸ் ஜெனி நூல் நூற்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார். ரிச்சர்ட் ஆர்க்ரைட் என்பவர் நூல் நூற்கும் இயந்திரம். அடுத்தது 4வது 1766ஆம் ஆண்டு சாமுவல் குரம்டன், அதாவது குரம்டன் என்று வரணும். இதுல பூனா டோனா உம்மன்னா டானை நன்னா குரம்டன் மியூல் நூல் நூற்கும் இயந்திரம் நெசவு துறையில கண்டுபிடித்திருக்கிறார். 5வது 1785ஆம் ஆண்டு எட்மண்ட் ஹார்ட்ரைட் என்பவரால் மியூல் நூல் நூற்கும் இயந்திரம், அது அதாவது நீராவியால இயக்குவது, நெசவு துறையில தான், ஆனால் நீராவியால இயங்குவது. அப்ப இந்த இயந்திரம் எட்மண்ட் ஹார்ட்ரைட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 6வது 1730ஆம் ஆண்டு ஆப்ரஹாம் டர்வி என்பவரால் நிலக்கரி மூலம் இரும்புத்தாதை உருக்கும் ஒரு இயந்திரம், உருக்கம் அண்டு வரணும், அதுல எழுத்துப்பில உருக்கும் இயந்திரம், அதாவது இரும்புருக்கு துறையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 7வது 1784ஆம் ஆண்டு ஹென்றி கோட் என்பவரால் ரோலர் இயந்திரம், அதாவது ஹென்றி கோட் என்பவரால் ரோலர் இயந்திரம் இரும்புருக்கு துறையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 1856ஆம் ஆண்டு 8வது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 1856ஆம் ஆண்டு அதாவது ஹென்றி பேஸ்மர் என்பவரால் இரும்பு கழிவுகளை அகற்றும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இரும்புருக்கு துறையில. 9வது 1860ஆம் ஆண்டு இரும்பு உலை, அதுவும் நெசவு துறையில வருகின்றது. 10வது 1870ஆம் ஆண்டு வில்லியம் சீமென்ஸ் என்பவரால இரும்புத்தாதை உருக்கக்கூடிய மின் அடுப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது நெசவு துறையில. அதே போல 11வது 1735ஆம் ஆண்டு தோமஸ் நியூ கொமன் என்பவரால் சுரங்கத்தில் சேரும் நீரை வெளியேற்றும் குழாய், இது நிலக்கரி சுரங்கத்தோட தொடர்புடைய ஒரு துறை. 12 1736ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வாட் என்பவரால் நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது சகல துறைகளுக்கும் பொருந்தும். நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட் என்பவர். அதே போல 1812 கம்ப்ரி டேவி பாதுகாப்பு விளக்க கண்டுபிடித்திருக்கிறார். அதாவது சுரங்கத்துறையில சம்பந்தமாக அங்க வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த பாதுகாப்பு விளக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 14 1839 இரும்பு கேபிள், அதுவும் சுரங்கத்துறை, கண்டுபிடிப்பாளர் அதுல போடையில. 15 1811 ஜோன் மெக்கடா பெருந்தெருக்களை அமைக்கும் முறையை கண்டுபிடித்திருக்கிறார். அதாவது இது போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். 16 1814 ஜோர்ஜ் ஸ்டீவன்சன், அதாவது புகையிரத என்ஜின்,
கண்டுபிடிப்பு வந்து இந்த ஜார்ஜ் ஸ்டீவன்சனுடைய கண்டுபிடிப்பு போகிறது என்ஜின். துறை வந்து போக்குவரத்து துறை. 17 1807 ராபர்ட் புல்டன் என்பவரால் புகைப்படகு கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் புகைப்படகு. அதுவும் போக்குவரத்து துறையில தான் வந்திருக்கின்றது. 1811 ஹென்ரி பெல் என்பவர் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் வந்து அதாவது புகைக்கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து துறையில. 19 1885 டெம்லர் என்பவர் மோட்டார் வண்டி பிராக்கெட்டுக்குள்ள கார், அதுவும் போக்குவரத்து துறையில போடப்பட்டிருக்கிறது. அதாவது டெம்லர் என்பவருடைய கண்டுபிடிப்பு வந்து மோட்டார் வண்டி. 20 1903 ரைட் சகோதரர்கள் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். அதுவும் போக்குவரத்து அதாவது வான் போக்குவரத்துக்குள்ள வருகின்றது. அதே போல கீழே 21 பாருங்க. 21 அலெக்சாண்டர் 1876 அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தொலைபேசி. இது தொடர்பாடல் துறையில ஒரு கண்டுபிடிப்பு. அப்ப தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹம்பெல். அதே போல 1844 சாமுவேல் மோஸ் தந்தி முறையை கண்டுபிடித்திருக்கிறார் தொடர்பாடல் துறை. அதே போல 1895 மார்க்கோனி என்பவரால் வானொலி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் தொடர்பாடல் துறையில தான். 24 ஜோன் லோகி பெயாட் என்பவர் தொலைக்காட்சியை கண்டுபிடித்திருக்கிறார் தொடர்பாடல் முறையில். என் ரோட்டல் என்பவர் ஏர் பூட்டப்பட்ட குதிரை மூலம் வரிசையாக பயிரிடும் இயந்திரம். அது விவசாயத்துறையில கண்டுபிடிப்பு. அதே போல ராபர்ட் பெக்வெல் விலங்கு இனப்பெருக்கம் தொடர்பான ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது விவசாயத்துறையில அந்த கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படியான இந்த அட்டவணை வந்து கூடுதலாக பகுதி 1 உங்களுக்கு பயன்படும். அதே நேரம் அதாவது பகுதி 2 இது வந்து அதாவது வரக்கூடிய கேள்விகளுக்கு இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக இலகுவாகவும் நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த கண்டுபிடிப்பை இந்த அட்டவணையில இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இது ஒரு பரீட்சைக்கு மிக ஒரு முக்கியமான பகுதி. தரம் 11 கைத்தொழில் புரட்சி 1வது அலகுல இருக்கிற அந்த சகல கண்டுபிடிப்பையும் வந்து இதுல நான் ஒரே ஷார்ட்ல வந்து இதுல போடப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுல வந்து அந்த ஆண்டுகள், கண்டுபிடிப்பாளர் பெயர், கண்டுபிடிப்பு, மற்றது துறைகள் என்ற ஒரு விஷயம் இதுல போடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் இதுல இன்னொரு விஷயம் பார்ப்போம். இந்த ஆண்டுகளும் வரலாற்று சம்பவங்களும். அதுல சில முக்கியமான ஆண்டுகள், அந்த ஆண்டுகளில் என்னென்ன வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இப்ப நீங்கள் படித்த அலகுகள்ல பொதுவான ஒரு கொஞ்சம் விடயங்களை அதுல தாரன். குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 1215 நடைபெற்ற சம்பவம் வந்து புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைந்தது. அதே போல 1215 கலிங்க மாகனின் படையெடுப்பு. 2 சம்பவங்கள் நடந்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் 1215. அதே போல கிறிஸ்துவுக்கு பின் 1453 கொன்ஸ்டாந்தினோபிள் நகரம் துருக்கியரால கைப்பற்றப்பட்டமை. கிறிஸ்துவுக்கு பின் 1505 இலங்கைக்கு போர்த்துகேயர் வருகை தந்தமை. கிபி 1658 ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருகை தந்தமை. கிபி 1796 பிரித்தானியர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுதல். 1815 கண்டி உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டமை. அதே போல 1914 தொடக்கம் 1918 வரையான காலப்பகுதி. 1ஆம் உலக மகா யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி. 1939 தொடக்கம் 1945 வரையான காலப்பகுதி. 2ஆம் உலக மகா யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி. அப்ப இதெல்லாம் வந்து ஏதாவது பகுதி 1க்கு இந்த ஆண்டுகள் சம்பந்தப்படும், அல்லது பகுதி 2ல வினாக்கள் தரைகளை ஏதாவது ஆண்டுகளை கேட்டால் இலகுவாக விடையளிக்க முடியும். அதற்காகத்தான் நான் இந்த ஆண்டுகளை அந்த ஆண்டில என்னென்ன வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல 1945 ஐக்கிய நாடுகள் சபை தோற்றம் பெற்றமை. 1915 சிங்கள முஸ்லிம் கலவரம் இடம்பெற்றமை. 1833 கோல்புரூக் யாப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 1829 கோல்புரூக் ஆணைக்குழு இலங்கைக்கு வந்தமை. 1931 டொனமூர் யாப்பு அறிமுகம். 1947 சோல்பெரி யாப்பு அறிமுகம். 1972 1ஆம் குடியரசு யாப்பு அறிமுகம். 1978 2ஆம் குடியரசு யாப்பு அறிமுகம். 1594 தந்துரே போர் இடம்பெற்றவை.
1602 பலன போர் இடம்பெற்றது. 1630 ரந்தனி வேல போர் இடம்பெற்ற, அதாவது யுத்தம் நடைபெற்ற இடம். 1638 கண்ணுருவ போர் இடம்பெற்ற இடம். அப்ப இதுல வந்து சில நேரங்கள்ல பகுதி ஒன்றில வந்து இந்த போர்களை ஆண்டுகளையும் வந்து தொடர்படுத்துக என்ற ஒரு வினா வருகிற போது இப்ப ஆண்டும் அதே போல அந்த போர்கள் இடம்பெற்ற இடம். இப்ப தந்துரை போர், மற்றது பலன, ரந்தனி வெல போர், கண்ணுருவ போர். அப்ப இதை வந்து சரியான ஒரு ஆண்டு ஒழுங்கில சரியாக ஒழுங்குபடுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதுல சரியானபடியே காண்பது. இப்ப ஏபிசிடி என்று தருவார்கள், பிரசிடி ஏபி பிசிஏடி என்று அப்படி குழப்பி தருகிற போது அந்த ஆண்டு ஒழுங்கு அமைப்புல கொடுக்கிறான்னு சொன்னால் இந்த அப்படியான கேள்விக்கு இந்த போர் ஆண்டு கூட பயன்படும். அப்ப அதை நான் திருப்பி சொல்றேன், அந்த முக்கியமானது. 1594 ஆண்டு தந்துரே போர் இடம்பெற்றது. அது ஒழுங்குமுறையெல்லாம் சொல்றேன். 1602 பலன போர் இடம்பெற்றது. 1630 ரந்தனி வெல போர் இடம்பெற்றது. 1638 கண்ணுருவ போர் இடம்பெற்றது. அப்ப இது வந்து பகுதி ஒன்றில அந்த ஆண்டுகளை ஒரு ஒழுங்கமைப்பில போட சொல்லி கேட்கிற போது இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல 1789 பிரெஞ்சு புரட்சி இடம்பெற்றமை. 1917 ரஷ்ய புரட்சி இடம்பெற்றமை. அதே போல 1688 ஆங்கில புரட்சி. 1776 அமெரிக்க சுதந்திர போர். அப்ப இவ்வாறு இந்த ஆண்டுகளும் வரலாற்று சம்பவங்களும் சொல்லி ஒரு கொஞ்சம் விடயங்கள் அதுல நீங்க கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். பகுதி 1 பகுதி 2ல சில வினாக்கள் வருகிற போது அந்த ஆண்டுகள் குழப்பம் இல்லாமல் ஒரே நேரத்துல இதோட ஒழுங்கமைக்கப்பட்டு தந்திருக்கிறபடியால நீங்கள் படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.